ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா கியா ஷோரூம். இது வந்து சிட்னி பேராமெட்டாவில் வந்து இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா கார்ஸுமே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து நிறைய போயிட்டுருக்கு. ஃபினான்ஷியல் இயர்னால வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ். அண்ட் நாம் வந்து செக் பண்ண வந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஒரு பீப்புள் மூவர். யூஎஸ்லேயும் ஆஸ்திரேலியா எல்லா ஏஷியன் மார்க்கெட்ஸ்லையுமே வந்து பயங்கர ஃபேமஸான வண்டி. அண்ட் இதோட சேல்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை. நம்ம ஊரில் வந்து இனோவா கிறிஸ்டா, இனோவா ஹைக்ராஸ், அதை தாண்டி அடுத்த லக்ஸுரிக்கு போகணுன்னு நினச்சா நமக்கு வேறு வாய்ப்பு இல்லை. ஃபார்ச்சுனர், என்டிவர் தான் போகணும். பட் இங்கே வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து இந்த வண்டி தான். இது வந்து ஒரு ஃபேமிலி மூவர், லைக் பீப்புள் மூவர். 8 சீட்டர் ஆப்ஷன் இருக்குது, 6 சீட்டர் ஆப்ஷன் இருக்குது, 9 சீட்டர் ஆப்ஷனுமே இருக்குது. பட் ஆஸ்திரேலியாவில் வந்து 8 சீட்டர் ஆப்ஷன் தான். இது 2024 வந்து இந்த ஃபேஸ் லிஃப்ட் நடந்துச்சு. இந்தியாவிலுமே வந்து இந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்து ஸ்பைஷாட்ஸ் வந்து டெஸ்ட் மியூலில் வந்து இருக்குது. ஸோ இதுலேருந்து டெரைவ் ஆனதான் வந்து கேரன்ஸ். அதில் எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து புதுசாக இருக்கோ அந்த வண்டிக்குன்னு அதெல்லாம் வந்து இங்கேருந்து டெரைவ் பண்ணது தான். ஏன்னா இந்த வண்டியோட மெயின் இதே வந்து உங்களுக்கு ப்ராக்டிகாலிட்டி தான். உங்களுக்கு வந்து நம்ம கிறிஸ்டா எப்படி ரொம்ப அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சோ அந்த மாதிரி இந்த வண்டி வந்து ப்ராக்டிகாலிட்டிக்கு வந்து பேர் போனது. அதனால தான் வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப 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 சேல்ஸில் வந்து பயங்கரம். யூஎஸ் மார்க்கெட்ஸில், ஆஸ்திரேலியா, ஏஷியா எல்லா இடத்துலையுமே வந்து பயங்கரம். இந்தியாவில் வந்து இப்போ தான் வந்து வந்திருக்கு. பட் ஹை ப்ரைஸ்னால அவ்வளோவா ஓடலை. பட் ஃபார்ச்சுனர், என்டிவர் போகிறவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை செக் பண்ணணும். அது ஏன்றதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். எஸ், வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் நீங்கள் வந்து பார்க்குறது வந்து இதாக ஃபேஸ் லிஃப்டட் இப்போ வந்துட்டு இருக்கிறது. லைக் ஃபாரின் இந்த மார்க்கெட்ஸ்லாம் வந்து 2025 எடிஷன் சொல்லுவாங்க. பட் இது 2024 லான்ச் ஆன வண்டி தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஃபுல் பாக்ஸியாக இருக்கும். டைகர் நோஸ் அந்த கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அந்த ஒரு ப்ரஷ்ட் மெட்டல் ஃபீல், அந்த இது கொடுத்தது டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது. இந்தியாவில் வந்து நமக்கெல்லாம் வந்து என்னென்னா க்ரோம் லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க. லிமோசைன் அப்படின்ற ஒரு எடிஷனில் வந்து க்ரோம் லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு க்ரோம்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. அதெல்லாம் டிலீட் பண்ணிட்டாங்க. கியா லோகோ பாருங்கள், KN. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. டைகர் நோஸ் கிரில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பேர் போனது வந்து கியா வந்து இந்த ஐஸ் க்யூப்ஸ் அந்த ஹெட்லைட் தான். ஸோ இது வந்து ஃபாக் லேம்ப்ஸ். அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெக்டாங்கிள் ஐஸ் க்யூப் மாதிரி. அண்ட் எங்கேயுமே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியுதா, பயங்கர சூப்பராக இருக்குது இந்த வண்டி. எல்லாமே வந்து எல்இடி தான். அண்ட் ஈவன் இண்டிகேட்டர்ஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து கியா செல்டாஸ் இந்த வருஷத்தில் ஃபேஸ் லிஃப்ட் ஆச்சுல, ஸோ அதே மாதிரி தான். அண்ட் ஃபுல்லாக போகாமல் வந்து இது வரைக்குமே வந்து நின்றுருக்கு. லோகோவுக்கும் இந்த டைகர் நோஸ் கிரில்மே வந்து சூப்பராக இருக்குது. லைக் இதோட ஸ்டாண்ட்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வா. அண்ட் ஹனிக்ரோம் கிரில் மாதிரி இல்லை, லைக் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் 360 டிகிரி கேமராஸ் இருக்குது. அண்ட் சென்சார்ஸ்க்கு வந்து பஞ்சமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே வந்து சென்சார்ஸ் வந்து இருக்குது. கீழே வந்து ஸ்கஃப் பிளேட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இதோட கொஞ்சம் ஒரு பாலிஷ்டாக வந்து இருக்குது. ஷைனிங் கொஞ்சம் அதிகமாக தெரியுதா? எஸ். ஸோ இதை விட உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஷைனிங் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த டிசைன் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது ஒரு பீப்புள் மூவர்ன்ற மாதிரியே இல்லை, மோர் ஆஃப் எஸ்யூவி அப்படின்ற மாதிரி தான் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் செல்டாஸ் வந்து காட்டுற பாருங்கள். ஸோ இதான் வந்து நம்ம ஊரில் இருக்க செல்டாஸ். இங்கேயுமே வந்து இருக்குது. இது ஆல்வீல் டிரைவ்லேயுமே இருக்குது. இதுக்கு அடுத்த மாடல் வந்து அது ஸ்பான்டேஜ். ஓகேங்களா? ஸோ அது நமக்கு இந்தியாவுக்கு வரல. இதுக்கு பதிலாக தான் நமக்கு வந்து கேரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லாங்குவேஜ் தான் வந்து கேரன்ஸ்க்கு வந்துருக்கு. ஓகேங்களா? டிசைன் லாங்குவேஜ். அதுக்கு அடுத்த பொசிஷனிங் தான் வந்து இந்த கியா கார்னிவல். அண்ட் இந்த கலர் வந்து சொல்லி ஆகணும். இது வந்து லைக் ஒரு பிரிஞ்சால், அந்த ஒரு வயலட் பேஸ்ட் கலர். கேமராவில் வந்து எவ்வளோ வருதுன்றது எனக்கு தெரியல. பட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாக்ஸியாக இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து பெரிய ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹெட்லைட்ஸ் தான். ஹெட்லைட் யூனிட்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. லைக் போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் வந்து சூப்பரான ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஒரு கண்டிப்பாக. ஸோ பம்பரில் பாருங்கள், இங்கே ஒரு சென்சார், இங்கே ஒரு சென்சாருக்கு வந்து ஒரு பஞ்சமே வந்து கிடையாது. அண்ட் இங்கே வந்து பாடி கிளாடிங் வந்து உங்களுக்கு வந்து பழைய வெர்ஷனில் வந்து ரெண்டுமே இருக்கும், பிளாக் அண்டு பாடி கலர் இருக்கும். இங்கே வந்து அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கல. சூப்பராக இருக்குது. அலாய்வீல்ஸுமே வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன் தான். பிளாக் கோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து செக்ஷன் வந்து பாருங்கள், 235, 55, R19 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து செம்ம கம்ஃபர்ட் ஓரியன்ட் தான்.
சஸ்பென்ஷன் வந்து ஆஸ்திரேலியாக்காகவே வந்து டியூன் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. ஸோ பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு லென்த்து வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ 5.1 மீட்டர்ஸ் வந்து இருக்குது இந்த வண்டி. ஸோ இது கண்டிப்பாக ஒரு லிமோசின் தான், அவ்வளோ ஒரு பக்கமான ஒரு இதில் இருக்குது. ஸோ பாடி கலர்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஓவிஆர்எம்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்இடிஸ் வந்து இங்கே வந்து இருக்குங்களா, சூப்பராக இருக்குது. மற்றபடி ஷோல்டர் லைன்ஸ் வந்து ஒன்று வந்து த்ரூ அவுட் தி பாடி பாருங்கள். த்ரூ அவுட் த பாடி வந்து ரன் ஆகுது, நீட்டாக இருக்குது, கச்சன்னு இல்லை. அண்ட் இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில்வர் லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. பிரெஸ்ட் மெட்டல் அந்த ஒரு இதுதான், ரொம்ப க்ரோம் அடிக்கிற மாதிரி எல்லாம் வந்து இல்லை. ஏபிஎல்எஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஒயிட் கிளாஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு. ஸோ சூப்பராக இருக்குது. எஸ். அண்ட் ஃப்ரண்ட் ஹூட் வந்து சொல்லி ஆகணும். நமக்கு வெளியில் பார்க்குற மாதிரி வந்து ரொம்ப லென்த்தான லைக் இன்னோவாவில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு லென்த் இல்லை. பட் டேஷ்போர்டு வந்து கொஞ்சம் உள்ளே உட்காருவோம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஓவரால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் வந்து என்ஜின் பே வந்து பிடிச்சிருக்கு ஓகேங்களா. அது சொல்கிறதுக்கு தான். அண்ட் வைப்பர்ஸ் வந்து சொல்லி ஆகணும், செம்ம வைடான வைப்பர்ஸ். வண்டியோட ஓவரால் வைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 மீட்டர்ஸ் கிட்டத்தட்ட வரும் ஓகேங்களா. 2 மீட்டர்ஸோட வைடு. அதுக்கு லைக் எவ்வளோ வீடியோவில் வந்து அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு தெரில. பட் நான் சொல்கிறேன் 2 மீட்டர்ஸ்ன்றது உள்ளே உட்காரும் போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எவ்வளோ வைடுன்னு. அண்ட் போனட் சிசல்ஸ் வந்து பாருங்கள், ஒரே 2 லைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து இந்த வண்டி வந்து 3.6 லிட்டர் V6 பெட்ரோல் அண்ட் 2.2 லிட்டர் டீசல் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெட்ரோல் வந்து 290 ஹார்ஸ் பவர் அண்ட் டீசல் வந்து உங்களுக்கு 200 ஹார்ஸ் பவர் இருக்குது. இந்தியாவில் வந்து மோஸ்ட்டாக வந்து 200 ஹார்ஸ் பவர் அந்த டீசல் தான் வரும். நமக்கு ஆல்ரெடி வந்து சாண்டஃபீல வந்து அதே டீசல் இன்ஜின் தான். 360க்கு வந்து இங்கே ஒரு இங்கே ஒரு கேமரா வந்து பொசிஷனிங் இருக்குது. அண்ட் ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு ரெக்வஸ்ட் சென்சார், இதில் வந்து ஒரு ரெக்வஸ்ட் சென்சார். இந்த வண்டி ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் தான், ப்ராக்டிகாலிட்டிக்கு பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வண்டி. ஹாய். அண்ட் மேலே வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு லைனிங் இருக்குது லைக் லக்கேஜ் ஸ்பேஸ். அது சும்மா ஒரு டிசைனுக்காக தான், பெரிய ஒரு இது இல்லை. அண்ட் இங்கே வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் ஆச்சு. இந்த பிரஸ்ட் ஒரு பேனல் B to C ஃபுல்லாகவே வந்து லைன் வந்து ஃபுல்லாகவே ரன் ஆகும் த்ரூ அவுட் த பாடி. ஸோ இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்குது, அந்த ஒரு 3D மேட் அந்த மாதிரி. ஸோ சூப்பர், குடோஸ். அண்ட் சில்வர் லைனிங்ஸ்லாம் வந்து ரொம்பலாம் வந்து இந்த சைடில் வந்து கொடுக்கல, லைக் விண்டோ லைனிங்க்குமே வந்து கொடுக்கல. இங்கே மட்டும் பிரஸ்ட் ஹேண்டில்ஸ்க்கு வந்து ஒரு செக்ஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிசைன் வந்து பண்ணணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே போயிடுவோம். அண்ட் எஸ், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வந்து இந்த வண்டியில் இருக்குது. ஸோ டோர் தட் கேட்குறீங்களா? எஸ். அண்ட் டோர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறேன். இது டுவர்ட்ஸ் ஒரு 65 to 70 டிகிரிஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு வந்து 2 கலர் லேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உள்ள டேஷ்போர்ட். நம்ம வந்து ஃபஸ்ட் டோர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி பீச் ப்ரௌன் அண்ட் நார்மல் அந்த க்ரே, அந்த பிளாஸ்டிக் க்ரே இருக்குல்ல, அந்த கலர் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாமே வந்து ப்ராக்டிகாலிட்டி பேஸ் தான். இது வந்து டாப் வேரியண்ட்டுக்கு கீழே ஒரு மிட்டில் இது ஆக்சுவலி இங்கே வந்து 5 வேரியண்ட்ஸ் இருக்குது. இது வந்து 4th வேரியண்ட். இதுக்கு மேலே டாப் வேரியண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸு கொஞ்சம் லக்ஸுரி வந்து இதில் வந்து குறையுது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தொடுற எல்லா இடமுமே வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட் டச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெதரைட் மெட்டீரியல் டபுள் ஸ்டிச்சிங்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இங்கேயுமே வந்து அந்த பிரஷ்ட் அந்த மெட்டல் அந்த ஃபீல் வந்து இங்கேயுமே வந்து கண்டினியூ ஆகுது உள்ள. ஒன்றே ஒரு மைனஸ் என்னென்னா எக்ஸஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து இந்த பியானோ பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு பெரிய மைனஸ். அண்ட் இங்கே வந்து ஒரு எல்இடி தீமில் வந்து ஒரு லைட் ஒரு இது வந்து பாஸ் ஆகும். பட் நைட்டில் தான் அது விசிபிள். பட் இங்கே அந்த பெர்ஃபரேஷன் இருக்குங்களா. ஸோ இதெல்லாம் வந்து உள்ளே வந்து ஒரு எல்இடி பேனல் இருக்குது ஃபுல்லாகவே. அதில் வந்து எல்இடி ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ஆம்பியன்ட் லைட்டுக்காக உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து எல்லா கீ ஆக்சஸுமே வந்து 1 டச் தான், அப் டவுன் எல்லாமே. அண்ட் லாக் அன்லாக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பிரஷ்ட் அலுமினியம் அந்த ஃபீல் வந்து இங்கேயுமே வந்துருக்கு. பட் இது பிளாஸ்டிக் தான் ஓகேங்களா, இதெல்லாமே பிளாஸ்டிக்கு. பட் அந்த ஃபீல் மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் கண்டிப்பாக வந்து ஃபிட் ஆகும்.
அண்ட் இங்கே ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ் வந்து இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லைட் இல்லை, இது ஒன்லி ரிஃப்ளெக்டர்ஸ். ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்யூவியில் இருக்க அந்த ஃபீச்சர்ஸுமே இருக்குது. வெல்கமிங் ஃபங்க்ஷன். ஸோ டோர் திறந்தோடனே சீட் வந்து பேக்கில் போகும். ஸோ சீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லம்பா சப்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுள், மூமெண்ட்டுமே வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுள். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்டெப்பின் ஆகும்போது வந்து உங்களுக்கு கிளைம்பிங் அந்த மாதிரியெல்லாம் வந்து இல்லை. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இறங்கிக்கலாம், ஏறிக்கலாம். ஒரு கிரிட்டா செல்டோஸ் அந்த ஒரு ஹைட்டில் தான் வந்து இந்த ஃப்ளோரே வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ எஸ், உங்களுக்கு வந்து ஹூடோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஓப்பனிங், க்ளோசிங் அண்ட் ஃபியூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பேக் டோர்ஸ் லைக் மிட்டு, அப்புறமா வந்து டெயில்கேட் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கலி பவர்டில் வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அது நான் எப்படின்னு வந்து உள்ளே பார்ப்போம். சீட் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு குஷனிங்காக இருக்குதுன்னு. கண்டிப்பாக சொல்கிறேன், இதெல்லாம் நாங்கள் 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து அட் ஸ்டேஜ் வந்து அடிச்சிருக்கோம். பயங்கரமான லக்ஸுரி. பெர்ஃபோரேட்டடுமே இருக்குது. ஸோ இதில் வந்து ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இந்த மாடல் எல்லா வேரியண்ட்லையுமே வந்து கிடைக்குது. அண்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போவோம். அண்ட் இது ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ உள்ளே உட்காந்தவொடனே வந்து அந்த வெல்கமிங் ஃபங்க்ஷனில் வந்து சீட்டு முன்னாடி வந்துருச்சு. நான் பின்னாடி தள்ளுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வீல் வந்து இப்போ வர 2024 மாடல்ஸில் வந்து எல்லா இதுவுமே வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து ஸ்டேரிங் வீல் இப்போ வந்து த்ரூ அவுட் எல்லா மாடல்ஸ்லையுமே, செல்டாஸ், கார்னிவல், ஸ்பாட்டேஜ், செராண்டோ எல்லா மாடல்ஸ்லையுமே வந்து இதுதான் வந்து வந்துட்டுருக்கு. பியானோ பிளாக் வந்து எக்ஸசிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான் மைனஸ். அண்ட் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12.3 ஸோ 2 டிஸ்பிளே வந்து ஒரு மாதிரி கர்வ் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து ஹுண்டாய் அண்ட் கியா எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. அண்டு என்கிட்ட வந்து கீ வந்து கிடையாது. அதனால வந்து என்னால் வந்து இது லைக் ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரைட் பண்ண முடியல. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸ்டேரிங்கில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இது வந்து மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ், ரேடாருமே வந்து இங்கே இருக்குது. ஸோ எஸ், ஆப்வியஸ்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. த்ரூ தி சென்டர் லைன் வந்து நீங்கள் பார்க்குறப்போ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. நான் வண்டி வந்து சும்மா பேட்ரி மட்டும் ஆன் பண்ணுறேன். எஸ், ஸோ கியா அப்படின்ற ஒரு பிராண்டிங்கில் வந்து வருது. ஓகே, நான் சவுண்டை ஃபுல்லாக குறைச்சிட்றேன். எஸ், ஸோ ப்ரொஃபைல் வந்து லோட் ஆகுது. வெயிட் அ மினிட். கெஸ்ட் டிரைவர் கன்ஃபார்ம். கமான் மேன். எஸ், ஸோ டிஸ்பிளே வந்து பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து 12.3 இன்ச், இங்கே ஒரு 12.3 இன்ச் நமக்கு வந்து இருக்குது. அண்ட் இதோட டிஸ்பிளே வந்து சூப்பர் கிறிஸ்பாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பயங்கர கிறிஸ்பாக இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் வந்து ஸ்லீக்காக இருக்குது. லைக் எந்த ஒரு லேக் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இல்லை. சேட்டலைட் நேவிகேஷன்ஸுமே வந்து இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஒயர்லெஸ்லி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுவுமே வந்து இருக்குது. ரேடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 8 ஸ்பீக்கர் யூனிட்டில் வந்து எஸ், ஸோ 8 ஸ்பீக்கர் யூனிட்டில் வந்து ஓகே, இது வந்து லைக் பேட்டரி டிஸ்சார்ஜ் வார்னிங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் வண்டி. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் கன்சோல் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. வென்டிலேட்டட், இது வந்து ஹீட்டிங், இது வந்து கூலிங், 2 சீட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டயல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோட்ரி டயல் தான் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட நர்லிங் ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக இருக்குது. நர்ல் பண்ணது மெட்டல் தான் இது ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ சூப்பராக வந்து இருக்குது இதோட ஃபீலு. பார்க்கிங்க்கு வந்து நீங்கள் இது மட்டும் அமுத்திங்கன்னா வந்து பார்க் ஃபங்க்ஷன் ஆகிடும். அண்டு எலக்ட்ரிக்கலி இது ஹேண்ட் பிரேக் வந்து போட்டுக்கலாம். ட்ரைவ் மோட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இங்கே இருக்குது. ஸோ ப்ராக்டிகாலிட்டி பேஸ்டுனால வந்து இங்கே வந்து பாருங்கள் கப் ஹோல்டர்ஸுமே வந்து இருக்குது. இங்கே வந்து 2 லிட்டர் கப்
இந்த ஹோல்டரில் வந்து 2 லிட்டர் பாட்டிலுமே வந்து வைக்க முடியும். காஃபி கப்ஸுமே வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அது வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா. அண்ட் மூவிங் ஹியர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோன் இருக்குது. ஸோ இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் இருக்குது. இது நார்மல் ஒரு பேடு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்க்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கு வந்து உங்களுக்கு சார்ஜிங்க்கு வந்து இது டெடிக்கேட்டட் சார்ஜிங். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து லைக் கீயாக கனெக்ட் பண்ணி அப்கிரேட் அதுக்காகவும் இருக்குது. சார்ஜிங் இன்னொரு இதுவுமே வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து சி டைப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 12 வோல்ட் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு வந்து டச் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், ஸோ ஃபேன் ஸ்பீடு, ஃபேன் சவுண்டு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ எல்லாமே வந்து இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபாகர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து டச்சு ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. எஸ், அண்ட் இதுலேயுமே வந்து ஒரு நர்லிங் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. அண்ட் முக்கியமாக சொல்லணும், இந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த டிரான்ஸ்லூசண்ட்டான வந்து ஒரு ஷீட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கிளார் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அவ்வளோவா வரலை. ஸோ இதில் பாருங்கள் கிளார் எவ்வளோ வருதுன்னு, பட் இதில் பாருங்கள் கிளார் அவ்வளோவா வரலை. அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து கொஞ்சம் வந்து டுவர்ட்ஸ் தி டிரைவர் டில்ட்டடாக வந்து இருக்குது. அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆம்பியன்ட் லைட்டிங் இங்கே வந்து ரன் ஆகுது. லைக் டே லைட்னால வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ இந்த மிடில் வந்து இங்கே ஒரு ஃபுல்லாகவே டுவர்ட்ஸ் டேஷ்போர்டு வந்து ரன் ஆகுது. சூப்பரான ஒரு ஆப்ஷன். இதெல்லாம் வந்து ப்ரீமியம்னஸ்க்கு வந்து அடுத்த லெவல். கேரன்ஸில் நிறைய பேர் லவ் பண்ணியிருப்பீங்க. அந்த இதெல்லாம் வந்து கொடுத்தது கண்டிப்பாக XUV 700 இது இல்லை. அது ரொம்ப பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். லக்ஸுரி ஃபீச்சருக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆட் ஆன் தான். ஸோ நம்ம வந்து ஏசி ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே வந்து டிஸ்பிளே வந்து இதே தான். அண்ட் இங்கேயுமே வந்து 12.3 இன்ச். லைக் இதோட இது வந்து எல்லாமே வந்து இப்போ வந்து செல்டாஸ்லையுமே வந்து இருக்குது. ஸோ இதே டிசைன் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஃபாலோ அப் ஆகுது. இங்கே வந்து இன்னொரு அட்வான்ஸ் என்னென்னா வந்து இங்கே வந்து ரேடார் ஃபீச்சர்ஸ் வந்து அதிகம். உள்ள என்கேப் அசிஸ்ட் செல்டாஸில் வந்து இப்போ வந்திருக்கு, பட் இங்கே வந்து அதிகம். இங்கே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து HUD ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து டுவர்ட்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு தெரியுதா. ஸோ ஸ்பீட் லிமிட் வார்னிங், அப்புறமா லேன் கீப் அசிஸ்ட், நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க அதெல்லாமே வந்து இருக்கும். மேப்புமே வந்து அங்கே வந்து பண்ணிக்கலாம். மேப் வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்குது இதில். அண்ட் டேஷ்போர்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இந்த வண்டி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. நான் சொன்ன மாதிரி டேஷ்போர்ட் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஹோண்டா சிவிக் வந்து இருந்துச்சுல்ல, செகண்டில் நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்துச்சு இந்தியாவில். ஸோ அந்த ஜென்ரேஷனில் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஒரு சப்வூஃபருமே வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். பேக் வந்து உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமராவுமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பவர் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து கேமராவாகவும் லைக் டிஸ்பிளேவாகவும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் பேக்லேருந்து. ஸோ இது ஒன்லி ஒரு மிரர் இல்லை, இதில் வந்து டிஸ்பிளேவுமே இருக்குது, அதுவுமே பண்ணும். அண்ட் மேலே நீங்கள் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து எல்லா லைட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து LED எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். லைக் இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து சாஃப்டாக அப்படியே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து போட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து லைட் எரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சன்ரூஃப் ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்குது. பேனரோமிக் இல்லை. ஸோ பாருங்கள் நார்மல் ஒரு மீடியம் சைஸான ஒரு சன்ரூஃப் தான் வந்து இருக்குது. அண்ட் ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு மிடில், இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில். ஓகேங்களா. இதில் வந்து பேனரோமிக் சன்ரூஃப் இல்லை, அது நான் வந்து ஏன்றதை நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். ஸோ இதை நான் வந்து ஷட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பாருங்கள் சைடில் வந்து இது தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எஸ், ஸோ இதோட சீட்டோட குஷனிங் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸு, எவ்வளோ வித்து அப்படின்றதுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு வித்தில் வந்து நம்ம உட்காந்துருக்கோன்னு. வாவ். ஸோ இதான் இந்த லைட்டிங். அங்கேயும் ஒரு லைட்டிங் இருக்குது, ஆம்பியன்ட் லைட்டிங். அண்ட் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 ஸ்பீக்கர் யூனிட். இதுக்கு டாப் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 ஸ்பீக்கர் போஸ் வந்து கொடுக்குறாங்க. எஸ், ஓகேங்களா. அண்ட் இங்கே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் மெமரியுமே வந்து பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸுமே வந்து இங்கே இருக்குது. மூவிங் டு தி சென்டர் டோர், பேக் டோர். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பவர் தான். நீங்கள் ஒரு வாட்டி புஷ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அதுவே வந்து பின்னாடி வந்து
உங்களுக்கு தள்ளும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சீட் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். லைக் நீங்கள் வந்து பின்னாடி இந்த போகணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி இருக்கிறத வந்து முடிச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பேக்கில் வித் கப் ஹோல்டர்ஸ் சொன்னல, உங்களுக்கு வந்து ப்ராக்டிகாலிட்டிக்கு எவ்வளோ கப் ஹோல்டர்ஸ் 2 சைடுமே வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்து அந்த பிளாஸ்டிக் கலர் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா. எஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 சீட்டராக நீங்கள் வந்து உட்காரலாம். பட் 2 பேருக்கு வந்து சூப்பர் லக்ஸுரியான ஒரு இடம். அண்ட் இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஐசோஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் வந்து இங்கே கொடுத்தது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏரியான ஒரு கேபினும் வந்து பின்னாடி இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து சன்பிளைன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 3rd ரோக்குமே வந்து சன்பிளைன்ஸ் இருக்குது. வித் ஏசி வென்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லைட் ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து மோஸ்ட்டாக கிட்ஸ் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலி ஓரியன்டாக. ஸோ அதனால தான் இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு லெக் ரூம் வந்து எவ்வளோ இருக்குன்னு. இந்த விட வந்து ஒரு லக்ஸுரி, ஒரு 3rd ரோ லக்ஸுரி வந்து நான் வந்து எந்த வண்டியிலும் நான் பார்த்ததில்ல. ஈவன் வெல்ஃபயர் அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் 8 சீட்டர் போகும்போது இந்த மாதிரி லக்ஸுரி வந்து வாய்ப்பே இல்லை. 3rd ரோக்கு அவ்வளோ ஒரு லக்ஸுரியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசஸாக இருக்குன்னு. இதில் வந்து நீ ரூம் வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் நீங்கள் உட்கார்ற பொசிஷனிங் வந்து கொஞ்சம் வரைக்கும். பட் அவ்வளோதான். பட் 2 hours 3 ஹவர்ஸ்க்கெல்லாம் வந்து சாலிடாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த வண்டியை. ஸோ நான் இதை வந்து பின்னாடி தள்ளிடுறேன். நீங்கள் பின்னாடி யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து மிட்ரோக்கு வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பாருங்கள். எஸ். அண்ட் இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபோரேட்டட். இந்த சைடும் அந்த சைடுமே வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் சென்டரில் வந்து நீங்கள் பார்க்குறப்போ வந்து இது ஃபுல்லாகவே, ஸோ இந்த சீட்டை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கழட்டி எடுத்து போட்டுடலாம். ஸோ நீங்கள் வந்து 7 சீட்டராக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து 8 சீட் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஸோ இங்கே 3, பின்னாடி 3, ஃப்ரண்ட்டில் வந்து 2. உங்களுக்கு இது வேணான்னா இந்த சென்டரை ஃபுல்லாகவே எடுத்து போட்டுடலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்குது. கீழே எவ்வளோ ரயில்ஸ் ஓடுது பாருங்கள். எஸ். ஸோ அவ்வளோ கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக முன்னாடி தள்ளலாம், நடுவில் வைக்கலாம். அதேமாதிரி அவ்வளோ பின்னாடியுமே வந்து போகும். ஃப்ளோர் ஆப்ஷன்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நீட்டாக இருக்குது. அண்டு ஸ்பேர் டயரோட அந்த ரிலீஸ் கீ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்பேர் டயர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் அது காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ ஸ்பேர் டயர் வந்து உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. டோர் வந்து பவர்ட்னால அதோட ஃபினிஷிங்லாம் பாருங்கள். எலக்ட்ரானிக் அந்த ஒயரிங் ஃபினிஷெலாம் சூப்பராக இருக்குது. அண்டு இதோட திக்னஸ்மே வந்து பயங்கரமாக இருக்குது. டோர் பாருங்கள். நம்ம உள்ளே உட்காருவோமா? ஸோ இங்கே ஒரு கிராப் ரெயிலுமே வந்து இருக்குது. இதை பிடிச்சிட்டு நீங்கள் உட்காரலாம். அண்ட் க்ளோசிங்குமே வந்து நீங்கள் எலக்ட்ரிக் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட்டு வந்து என்னோடய டிரைவிங் லைக் 5'11" நான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய நீரும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இதுக்கும் முன்னாடி வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்குது பாருங்கள். அது வந்து ஒரு மீடியம் சைடு, ஒரு 5'5" அந்த மாதிரி டால் பீப்புள் வந்து உட்கார்ற மாதிரி. ஸோ அந்த பொசிஷனுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த வண்டி கண்டிப்பாக இந்தியாவில் வந்து சக்ஸஸ் ஆகணும். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி கண்டிப்பாக அது வரணும். இங்கேருந்து டேஷ்போர்டு வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, லக்ஸுரியாக இருக்குது. அதுதான் வந்து மேட்டர். இது நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்து இந்த லக்ஸுரி புரிஞ்சாதான் இது நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ மிட்ரோக்கு வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. இது மிட்ரோவுக்கும் பேக் ரோவுக்கும் ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் இது வந்து ஃபேன் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது. இது சில்னஸ்ஸு, ஆட்டோ, இது வந்து மோட்ஸ். ஸோ கீழே போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு ஆஃப், ஆட்டோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம என்டிவர்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ரூஃபில் இருக்குது. ஸோ இது 2 இடத்துலையுமே வந்து இருக்குது. அதனால தான் வந்து பேனரோமிக் சன் ரூஃப் கொடுக்கல. ஏசியோட வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே பொசிஷன் பண்ணியிருக்காங்க, பி பில்லரில் பொசிஷன் பண்ணாமல், விச் இஸ் அ குட் திங். எஸ். ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு சன் பிளைண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற செகண்ட் ரோ. ஓகேங்களா? அப்படியே 3rd ரோக்கு போகும்போது அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி. பட் தாராளமாக 2 பேர் வந்து 3 hours ட்ரிப் வந்து ஈஸியாக பண்ணலாம்.
மேலே வந்து பாருங்கள், உங்களுக்கு இங்கேயுமே வந்து ஒரு ஏசி வென்ட்ஸ் வந்து 2 இடத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோசிவாக அடிக்கும், லைக் ஃபேன் ஸ்பீட் அதிகமாக வச்சிங்கன்னா. ஏன்னா வந்து தலைக்கே அடிக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து அதோட ஸோ இங்கே உட்காரும் போது உங்களுக்கு வந்து தலைக்கே வந்து ப்ளோ ஆகும். அதனால வந்து உங்களுக்கு சில்னஸ் அதிகமாக ஃபீல் ஆகும். அண்ட் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிடும். அது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அண்ட் நான் வந்து 511 எனக்கு மேலேயுமே வந்து பயங்கர ஒரு ஹெட்ரூம் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது. எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ வந்து சென்ட்ரலில் உட்கார்றேன். சென்ட்ரல்லையுமே வந்து எனக்கு சென்ட்ரலில் சன்ரூஃப் இருக்கனால வந்து பயங்கரமான ஒரு ஹெட்ரூம் வந்து இருக்குது. அண்ட் என்னோடய வியூ வந்து சென்ட்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான். அண்ட் இங்கேயுமே வந்து உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன்ஸ் நீங்கள் வச்சுக்க இடம் இருக்குது. சார்ஜிங் வந்து பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இங்கேருந்து பாஸ் மோடு அந்த ஆப்ஷனுமே வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வேணும்னா இப்படி தள்ளிக்கலாம். இங்கேயுமே வந்து சார்ஜிங் போட்டிருக்கு. இங்கேயுமே வந்து ஹூக்ஸுமே வந்து இருக்குது. அதே மாதிரி தான் இதுவுமே வந்து எலக்ட்ரிக்கலி ஓப்பன் அண்ட் ஸ்லைட் டோர்ஸ். ஸோ இது ஸ்லைடு. ஹீட்டிங் ஆப்ஷன் சொன்னால, ஸோ ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சைடில் இருக்க சைட் மோஸ்ட் டோர்ஸ்க்கு சீட்ஸ்க்கு வந்து இங்கேருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பியானோ பிளாக் தான் வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம், விச் இஸ் வேறு வழி இல்லை, அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. லாங் டேர்மில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுதான் நான் வந்து சொல்லுவேன். இந்த வீடியோ வந்து செம்ம லாங்காக போகும். கண்டிப்பாக எவ்வளோ பேர் இது ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த வண்டியில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அவ்வளோ வந்து நான் சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சென்டரில் வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து சென்டரில் உட்காந்துட்டு இருக்கேன். அண்ட் என்னோடய நீ ஸ்பேஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது 5'5" நான் சொன்னேன்னா, இது வந்து 5'11", 5'12" நான் வந்து வச்சுருக்கேன், 6 ஃபீட்டுக்கு. ஸோ எனக்கு அப்பயுமே வந்து கீழே வந்து ஸ்லைட் பண்ணிக்க எனக்கு வந்து இடம் அதிகமாக இருக்குது. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ், அதனால தான் வந்து இங்கே வந்து ஒரு ஹம்ப் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஃப்ளாட் பெட். ஓகேங்களா? சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் இங்கே வந்து பாருங்கள் நெட்டட் அந்த இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த வண்டி நாங்கள் வந்து ஓட்டுறப்போ நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து சிட்னி டு பிரிஸ்பேன் வந்து நாங்கள் அடித்தோம். ஒரே நாளில் 12 ஹார்ஸ் கண்டினியூஸாக ஓட்டினோம். அண்ட் ரிட்டன் வந்து 2 டேஸ் கழித்து வந்தோம். ஸோ 4 டேஸ் ட்ரிப் போனோம். 2 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு லாஸ்ட் டே வந்து ஃபுல் கண்டினியூஸாக வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் எல்லோரும் வேலைக்கும் போனோம். ஓகேங்களா? யாருக்குமே வந்து இந்த முதுகு வலி லெக் ரூம் இல்லை, அதனால் கால் வலி அந்த ஒரு ஃபெட்டிக்னஸே வந்து இந்த வண்டியில் வரலை. எஸ்பெஷலி நாங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு ஓட்டினோம். எங்களுக்கு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 15 to 16 வந்து கிடச்சிச்சு. அரௌண்ட் நாங்கள் வந்து 110 தான் அந்த ஸ்பீட் லிமிட்டு. ஸோ அவ்வளோ எங்களுக்கு கிடச்சிது. ஸோ எங்கேயுமே வந்து உங்களுக்கு செம்ம ஈஸி தான். அண்ட் நீங்கள் ஒரு தமிழ் பண்ணிங்கன்னா டோர் பாட்டுக்கு அதுவுமே க்ளோஸ் ஆகிரும். நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு போகலாம். அது வந்து ஃபுல்லாக வந்து இழுக்கணும், இல்லை வந்து மோட்டரைஸ்டு இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து இழுக்கும் போது கையில் வந்து இடிச்சிரும், இல்லை கை நடுவில் யாராச்சும் வச்சுப்பாங்க. அந்த ஒரு இதெல்லாமே வந்து கிடையாது இந்த வண்டியில். அதெல்லாம் யோசித்து தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த வண்டி வந்து அவ்வளோ ப்ராக்டிக்கல், அவ்வளோ ஒரு ஃபியூச்சர் லோடராக இருக்குது. சேல்ஸ்லேயுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டுவர்ட்ஸ் பேக் வந்து போவோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஹேங் வந்து ஃப்ரேம் விட்டு வீல் பேஸை விட்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஓவர் ஹேங் இதில் வந்து இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து இந்த வண்டியில் கொஞ்சம் அதிகம் when comparing to அதர் மாடல்ஸ் லைக் MPVs நீங்கள் போகிறப்போ. ஏன்னா ஓவர் ஹேங் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெருசாலாம் வந்து இந்த வண்டியில் வந்து கிடையாது. அலாய் வீல்ஸ் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அதேமாதிரி அந்த க்யூப்ஸ் சொன்னால ஐஸ் க்யூப்ஸ் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து இங்கேயுமே ஃபாலோ ஆகுது. லாஸ்ட் 3 க்யூப்ஸ் வந்து இண்டிகேட்டராகவும், மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பிரேக் லைட்ஸாகவும் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. எஸ். ஸோ கியாவோட கேஎன் பேட்ச் வந்து அதே தான். அண்ட் உங்களுக்கு பிரஸ்ட் அந்த அலுமினியம் ஃபினிஷ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இண்டிகேட்டர் பொசிஷனிங் வந்து கீழே தான் ரிவர்ஸ் லைட் பொசிஷனிங் வந்து இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பவர்டு ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்குது. எஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ பவர் டெயில்கேட் ஆப்ஷனுமே வந்து இருக்குது. பாருங்கள் இதோட ஹைட்ராலிக் யூனிட் வந்து பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது, திக்காக இருக்குது ஆக்சுவலி. அண்ட் நீங்கள் வந்து பூட் ஆப்ஷன்ஸ் வந்து சொல்கிறீங்களா, இங்கே வந்து பாருங்கள். எஸ்.
நீங்கள் வந்து தேர்ட் ரோ வந்து நான் வந்து இங்கே வந்து நார்மல் பொசிஷனுக்கு வச்சுருக்கேன். இது வந்து பின்னாடி ஓவர் ஸ்லைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ இது வந்து ஃபுல் ஃப்ரண்ட்டு. இப்போது இது நார்மல். அதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ ஸ்லைடில் வச்சுருந்தேன்னா, ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து பாருங்கள் 600 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக லைக் தேர்ட் ரோ வித் தேர்ட் ரோ ஓப்பனில் வந்து உங்களுக்கு 600 லிட்டர்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கேமரா பேக் வந்து நான் இங்கே ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ நார்மல் நம்ம உட்கார்ற பெட்டோட இது வந்து இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு கீழே ஒரு பம்ப் வந்து கீழே போகுது. இதுக்கு ரீசன் வந்து ஏன்னா வந்து ஃபியூல் டேங்க் வந்து இங்கே இருக்குது. ஃபியூல் டேங்க் இங்கே இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேர் டயர் இங்கே கொடுக்காம முன்னாடி அங்கே கொடுத்தாங்கல்ல, அதுக்கு ரீசன் வந்து இங்கே வந்து ஸ்பேஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் 600 லிட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ரோவுமே தேர்ட் ரோ நீங்கள் வந்து கீழே போட்டிங்கன்னா ஒரு கியூபிக்கல் ஒரு பேலட்டே வந்து நீங்கள் உள்ளே வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் 2500 லிட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து பிடிக்கலாம். ஸோ இங்கேருந்து பாருங்கள் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. வாய்ப்பே இல்லைங்க. இந்த வண்டி வந்து அவ்வளோ ப்ராக்டிக்கலு, எவ்வளோ ஒரு கியூபிக்கலாக இருக்குது பாருங்கள். லைக் எங்கேயுமே வந்து ஒரு ஃபினிஷ் வந்து இல்லை அப்படின்ற ஒரு இஷ்யூவே வந்து இல்லாமல் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து ஒரு தேர்ட் ரோ லைக் இங்கே பூட் ஆப்ரேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ரோக்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்குது. ஓகேங்களா? சூப்பராக இருக்குது. அண்டு நான் இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் சொல்கிறேன். எல்லா கார்னிவலுமே வந்து வரும். ஸோ இது வந்து தேர்ட் ரோவோட இது. ஓகேங்களா? ஸோ இது ரிலீஸ் பண்ணி என்னால் முடியல. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸுமே வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபுல் லைக் இந்த தேர்ட் ரோ ஃபுல்லாமே வந்து இதுக்குள்ளேயே வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த சென்ஸ் வந்து நம்ம ஃப்ளோர் மேட் இருக்குல்ல, அந்த ஹைட்டுக்கு வந்து இது ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த சீட் வந்து ஃபுல்லாக இங்கே போயிடுச்சுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் பெட்டாகவே வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸுமே வந்து இந்த வண்டியில் இருக்குது. இங்கே வந்து 12 வோல்ட் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் வந்து இங்கே ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே வந்து தனித்தனியான ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸுமே வந்து இங்கே வந்து இருக்குது. அண்ட் பவர்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பவர் தான். நான் ரொம்ப பின்னாடி இருக்கேன். எஸ். ஸோ இதுதான் வந்து பவர் டெயில்கேட். சாஃப்ட் க்ளோஸ் அதுவுமே வந்து இங்கே இந்த வண்டியில் இருக்குது. ஸோ எஸ். ஸோ இந்த வண்டியில் வந்து இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து அவ்வளோவா வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வண்டி வந்து ஒரு ப்ராக்டிகாலிட்டி பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ச்சுனருக்கு அடுத்து வந்து ஃபார்ச்சுனர் போகிறவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து கார்னிவலும் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸுமே வந்து இருக்குது. நீங்கள் வந்து 200 BHP செக்மெண்ட்லையும் நீங்கள் போகிறீங்க இந்த வண்டி எடுத்தால். பட் ப்ரைஸிங் வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ வருன்றது தான் வந்து பேச்சு. அட்லீஸ்ட் ஒரு 50 lakhs கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆன் ரோடு வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். 50 to 60 lakhs. பட் அது வந்தாலுமே வந்து லாங் டேர்முக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ப்ராக்டிகாலிட்டி உள்ளே இருக்குது. லைக் ஃபேமிலி லக்ஸுரினஸ். நீங்கள் எக்ஸாம்பிள் வெல்ஃபேர் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு அரௌண்ட் 1.3 crores வருது. ஸோ ஹாஃப் த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக பயங்கரமான வண்டி. நான் ட்ரைவ் கேட்டு பார்க்குறேன். ட்ரைவ் கிடச்சாலும் நான் உங்களுக்கு அதுக்கு போடுறேன். இல்லைனா வந்து எஸ். ஸோ இதுதான் வந்து வாக் அரவுண்ட் வீடியோ. கண்டிப்பாக நாங்கள் வேறு ஒரு ஹையர் பண்ணி இந்த வண்டி ஓட்டுறது நான் வந்து காட்டுறேன். ஏன்னா ஹையர் பண்ணதில் வந்து 4th ஜென்ரேஷன் ஃபேஸ் லிஃப்ட் தான் வந்து இருக்குது. அது இந்தியாவுக்கு வரவே இல்லை. நமக்கு வந்தது 3rd ஜென்ரேஷன் ஃபேஸ் லிஃப்ட்டு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இங்கே இருக்கிறது வந்து 5th ஜென்ரேஷன். ஓகேங்களா? ஃபேஸ் லிஃப்ட் ஆனது கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து இந்த இயர் எண்டில் வந்துடும். கண்டிப்பாக இந்தியாவுக்கு நான் வந்து ஓட்டுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலியாக நம்ம வந்து அப்கிரேட் பண்ணும் போது இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். எல்லாருமே வந்து ட்ரை பண்ணணும். ஓகே. ஸோ அன்டில் தென் இவங்க கண்டிப்பாக வந்து செம்ம ஈஸி கோயிங்காக வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து கைட் பண்ணாங்க. கண்டிப்பாக பேராமெட்டா டீமுக்கு வந்து ஒரு நன்றி. ஓகேங்களா? கண்டிப்பாக நான் அடுத்தது காசும் இங்கே தான் வந்து எடுக்கலான்னு இருக்கேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணாங்க. எஸ். ஸோ ஆஃப்கோர்ஸ் தேங்க்யூ டீம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்த வண்டி எதுன்றதை சொல்லுங்கள். அதையும் நீங்கள் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அதையும் நான் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா வந்து வீக்லி கிடைக்கிற வண்டி நான் கண்டிப்பாக வந்து பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேங்களா? சியர்ஸ்.